ஹலோ, இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் உருளைக்கிழங்கும் இதுவும் சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அது வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை கண்டிப்பாக போடணும். ஏன்னா வேர்க்கடலை போட்டால் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது குருமா கொஞ்சம் சூப்பராகவே வரும். அதுக்கப்புறமா சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.